அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கிய அமெரிக்க ராணுவப்படை ஜிசிசி நாடுகளில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பதட்டம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள பேச்சுலர்களை எச்சரித்த குவைத் பலதியா. அடுத்து புது விசாவில் குவைத் வருபவர்களுக்கான மிக முக்கிய தகவல். அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்? 108 எம்எல்ஏக்குடன் ராஜினாமா செய்ய தயாராகும் டிவிக்கு அதிரடி எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிந்துவிட்டது, இனி பிரச்சனை இல்லை என நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நேற்று ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஹர்முஸ் கடல் வழிப்பாதையின் அருகே அமைந்திருக்கும் ஈரானின் முக்கிய தீவுகளில் ஒன்றான கெஷம் தீவுக்கு அருகே அமெரிக்க ராணுவப்படை திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்க படைகளை தாக்கியதாக அரப் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே சீஸ்ஃபயர் போடப்பட்டும் சண்டை நிற்கிற மாதிரி தெரியலைங்க. ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழிப்பாதையை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஈரான் முயற்சித்து வருவதால் தான் ஈரான் மீது அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் சண்டையினால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தாங்க. அதுவும் கோயில் செல்லும் வெளிநாட்டவர் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கத்தார், ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகளுக்கு செல்ல விமான டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் குவைத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஃப்ளைட் டிக்கெட்டை தொட்டாலே 50,000க்கும் 80,000க்கும் மேலே தான் இருக்குது. அதுவும் இத்தனையும் தயாராக தான். ரெண்டு ஃப்ளைட் தான். ஒன்று ஜெசிரா ஏர்வேஸ், மற்றொன்று குவைத் ஏர்வேஸ். இப்போ இவங்க வைப்பை தான் சட்டம் மாதிரி இவங்க வைப்பை தான் ஃப்ளைட் டிக்கெட் கட்டணும். இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாஷ் ஏர்லைன்ஸ் ஆகிய இந்திய விமான நிறுவனங்கள் 4-5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா குவைத்துடைய டிஜிசியிடம் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்திய விமான நிறுவனங்களுக்கு பர்மிஷன் வழங்கவில்லை. எப்போ இந்திய விமானங்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் குவைத்துடைய டிஜிசியின் அப்ரூவல் கிடைக்கிறதோ அப்போ தான் இந்தியா குவைத்துக்கான விமான டிக்கெட்டுகள் குறையும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட் கேட்குறாங்க. ப்ரோ, என் விசா முடிய 2 நாள் தான் இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் நான் குவைத் செல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முடியுங்க, தாராளமாக போகலாம், மாஃபி முஷ்கில. புது விசாவில் குவைத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக பிசிசி, கேம்கா மெடிக்கல் சர்டிஃபிகேட், குவைத் விசா ஸ்டாம்பிங், இப்படி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக வச்சுட்டு ஏர்போர்ட்டு போங்க. அதுபோல் இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் லாசிம் கட்டாயமாக பிஓஇ சர்டிஃபிகேட் வைத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. இதில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டியும் உங்களை வந்து ஃப்ளைட் ஏற விட மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃப்ளைட் டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஏர்போர்ட் இமிகிரேஷன் அலோவ் பண்ணாட்டி அவ்வளோதான், மொத்த பணமும் காலி. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்கள் ஃபேமிலியாக வாழும் குவைத்திகள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் வீடு வாடகை எடுத்து தங்குவது குவைத் சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறும் வெளிநாட்டவர்கள் மீதும் வெளிநாட்டவர்களுக்கு வீடு வாடகை கொடுக்கும் நபர்கள் மீதும் குவைத்துடைய பலதியா தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குடியிருப்பு தொடர்பான விதிமுறைகளை மீறியதற்காக ஃபரோனியா மாகாணத்தில் உள்ள 5 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக குவைத் முனிசிபாலிட்டி அறிவித்துள்ளது. அதுபோல பார்த்தீங்கன்னா ஒமேரியா ஏரியாவில் உள்ள 5 வீடுகளுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. விரைவில் வீட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குவைத் பலதியா எச்சரித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க, குறிப்பாக பேச்சுலர்கள் குவைத்திகள் ஃபேமிலியாக வசிக்கக்கூடிய ஏரியாவில் ரூம் எடுத்து தங்காதீங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வேறு ஆரம்பித்து விட்டது. குவைத்தில் எது இல்லாட்டியும் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹார் வாஜித் திர்பாலக். அடுத்த ஒரு தகவலுங்க, நம்ம தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு தெரியலைங்க. டிவிக்கு 108 இடத்துல ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சி அமைக்கணும்னா 118 இடங்கள் தேவை. டிவிக்கு காங்கிரஸ் சேர்த்து 113 ஆயிடுச்சு. இப்போது 5 சீட்டு தேவை. இப்போ காலையில் ஒரு நியூஸ் வருது, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வைத்து ஆட்சி அமைத்தால் டிவிகே உடைய 108 எம்ஏக்களும் ராஜினாமா செய்வார்கள் என டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டிவிகே ஆட்சி அமைத்தால் பிடிக்குமா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைத்தால் பிடிக்குமா என்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அடுத்து குவைத் டு சென்னை, சென்னை டு குவைத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுப்பவர்கள் ஸ்கிரீனை தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், குவைத்துக்கான அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1029 ரூபாய் 97 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 248 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 326 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.